மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எந்த விதமான பாசிட்டிவான 5 விஷயம் தரப்போகிறது, எதுலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது. கோயில்களுக்கு நிறைய செல்கிற பழக்கம் வரப்போகுது, இனிமேல் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுற பழக்கம் வரப்போகுது. நீங்கள் லைஃப் ஸ்டைலை முறையற்ற வம்பு வழக்கு, எதிரிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகும். 5 நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், 5 கெட்ட விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபீவர் வந்துருச்சு. என்ன ஃபீவர்? சனி ஃபீவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் வரப்போகிறார். 6ஆம் தேதி சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார். மிக அற்புதமான நாட்கள். இந்த நாள் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி போன வருடமே திருக்கணிதத்துக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வருடம் வாக்கியப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், ஆன்மீக பரிகாரத்தினுடைய ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லாக ஆசியாவை தாண்டி எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் தேதி கொண்டாடுவதால் இந்த சனி என்னென்ன பலன்களை தரப்போகிறார். குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார், மங்களச்சனியாக மாறி இருக்கிறார். இந்த குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபயோகங்களை தருகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த 5 விஷயம் டாப்பாக இருக்குது, எந்த 5 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எந்த விதமான பாசிட்டிவான 5 விஷயம் தரப்போகிறது, எதுலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சனிப்பெயர்ச்சி பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். முதல்ல எந்த பாசிட்டிவான விஷயம் என்ன? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 7.5 சனியே கிடையாது. 7.5 சனியை உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதை ரத்து செஞ்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7.5 சனி, சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். இது ஒரு யோகமான சனி, பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1, இந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு 7.5 சனியை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. முக்கியமாக 6ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா, வேலை வாங்கி தரப்போகிறார். மேஷராசிக்காரங்க, ஒரு ஸ்டேபிள் ஜாப் இல்லை சார், ஒரு பிராண்டடான கம்பெனியில் வேலை இல்லை, எந்த கம்பெனி கூப்பிட்டாலும் நான் வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டேன், என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு என்று வருத்தப்படுறவங்களாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு கம்பெனிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 3வது நல்ல விஷயம், சனி பகவான் லக்கை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை. உங்களுக்கு பணம் வருகின்ற வழிகள், அதிர்ஷ்டத்தின் சாவிகள் திறக்கப் போகிறது. அதிர்ஷ்டத்தின் சாவிகள். யாரெல்லாம் இப்போ அதிர்ஷ்டம் இல்லைன்னு வருத்தப்படுறீங்களோ, நான் எதை தொட்டாலும் எனக்கு ஒரு லக் இல்லை சார், நான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்னு போனப்போ தான் சார் இந்த மாதிரி நடக்கணும், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அவர் தப்பாக நினச்சிட்டாரு, ஒரு சென்டிமெண்டலி ப்ராப்ளம் நினச்சி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டார், இதெல்லாம் சரியாகும். அதிர்ஷ்டத்தை குரு பகவான், சனி பகவான், இந்த பக்கம் குரு 7ல் உட்காந்து, இதில் 3ல் உட்காந்து பார்க்குறார், இந்த பக்கம் சனியும் பார்க்குறார். அதிர்ஷ்டம் நிச்சயம் வந்தே தீரும், இது நடக்கும். அடுத்ததாக 4வது பாயிண்ட்டாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகமாகிறது. மேஷராசிக்காரங்க, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப டஃபஸ்ட்டு பர்சனாக, யாருக்கும் மஞ்சவும் எதற்கும் மஞ்சவும் எங்கும் மஞ்சவும், இனிமேல் நீங்கள் இறைக்கு அஞ்ச போகிறீர்கள். 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இனிமேல் கோயில்களுக்கு நிறையா செல்கிற பழக்கம் வரப்போகுது, இனிமேல் நிறையா ப்ரேயர்ஸ் பண்ணுற பழக்கம் வரப்போகுது, நீங்கள் லைஃப் ஸ்டைலே மாற போகிறீங்க. இது 4ஆம் நல்ல விஷயம். 5வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறார். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுவேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொம்ப காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலாக வச்சுக்க போகிறேன், அது எல்லாத்தையும் மாற்றிப்பீங்க. இனிமேல் உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு இயல்பான லைஃப் ஸ்டைலாக இருக்க மாதிரி அதில் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த சனி பகவான் தருகிறாருங்க. 1 2 1000 விஷயங்கள் உங்களுக்கு தருகிறார். அதனால் இதெல்லாம் 5 நல்ல விஷயங்கள். 5 கெட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். கெட்ட விஷயங்கள் 1000 தான். சனி பகவான் நல்லவராக இருந்தாலுமே 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம், அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ தூக்கத்தை நிறைய கெடுப்பார். நிறைய ரன்னிங்லேயே இருப்பீங்க, தூக்கத்தை இழப்பீங்க. 2ஆம் இடம் எனப்படும் தனஸ்தானத்தை பார்க்குறதோடைய பேச்சையும் பார்ப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் படக்குன்னு பேசிடுவீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு படக்குன்னு பேசிடுவீங்க, நீங்களே அது பிஸ்னஸை கெடுத்துருவீங்க போன்றவைகள் ஏற்படும்.
மூன்றாவது கெட்ட விஷயம் என்னன்னா 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு. இப்போ சனி பகவான் பார்வைப்படும் பொழுது தேவையற்ற வம்பு வழக்கு, எதிரிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 4ஆம் பாயிண்ட்டு, சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். 9 என்பது 1000 தான் பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் 9ன்னா அப்பா என்ற ஒரு பொருள் உண்டு. அப்போ அப்பாவுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. பொதுவாகவே சனிக்கு சூரியன் ஆகாது, பிதா ஆகாது. அதனால் அப்பாவுக்கு எதிரின்னு தான் சனி பகவான் அறியப்படுகிறார். அவர் 9ஐ பார்க்கும்போது பொதுவாகவே மேசராசிக்காரங்க அப்பா அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க. பொதுவாகவே அப்பாவுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான், இந்த சனி பகவான் இதை 9ஐ பார்க்கும்போது அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையை தருகிறார். அடுத்தாக முக்கியமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 12ங்கிறது ஒரு வகையில் விரயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்கேமில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு ஆசைப்பட்டு அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட பணத்தை கொடுக்கறது, அறிமுகம் இல்லாத பணியில் ஈடுபடுறது, அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பணத்தை பெறுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் உண்டாக்கி தருவார். ஆக 5 நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், 5 கெட்ட விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று, அகத்தீஸ்வரர் எந்த சென்னையில் இருக்குது பொலிச்சலூரில், அங்கு சென்று நீங்கள் சனி பகவானை வழிபடணும். அல்லது நீங்கள் திருநள்ளாறு போய் தர்பாரண்யேஸ்வரரை பார்த்தாலும் சரி, நீங்கள் எதை பண்ணுகிறீர்களோ. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சனி பகவானுடைய திருத்தலங்களுக்கு செல்ல வேண்டும், சனியை பார்க்க வேண்டும். எள்ளு சாதம், எள்ளு உருண்டை போன்றவற்றை இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானமாக அளிக்க வேண்டும். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறார் போன்ற விஷயங்களை தருகிறார். பெரும்பாலும் கருப்பு கலர் ஆடைகள் அல்லது கருநீல கலர் ஆடைகள், நீல கலர் ஆடைகள் போன்றவற்றை நீங்கள் அணிஞ்சுக்கிறதும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிக அற்புதமான நல்ல விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் மேஷத்தில் எப்பொழுதுமே நிச்சயம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல் 2.5 வருஷம் தான் இப்போ ப்ராப்ளமாக பண்ணுறார். 2ஆம் இடம் என்பது கண்ணுன்னு பேர். இப்போது அந்த கண்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். தயவுசெய்து கண்ணாடி போட்டுக்கோங்க, டாக்டர் போய் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தாக மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் கார் ஓட்டுறீங்களோ, கார் டிரைவர்ஸ் போன்றவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. மேசராசிக்காரர்கள் சோதனமாக இருங்க. இந்த சனி விஷயம் அப்படின்னாலே ராம்ஜி தான் ஸ்பெஷல். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இழந்திரலில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும், ஐம் ஷூர். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்ரீமடம்.in போனீங்கன்னா என்னோடய வெப்சைட் வரும், அதில் நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க.